ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸோட அட்ராக்ஷன் எப்படி இருக்கணும், அதே மாதிரி இந்த ஸ்கின் டோன் எப்படி நம்ம மாற்றிக்கலாம். பிறக்கிற போதே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டார்க்காக பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் இருக்கிறாங்க. அப்புறமா பருவநிலை மாற மாற அந்த ஹார்மோன் சேஞ்சினால நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைனாலையும் இருக்காங்க. பிம்பிள்ஸ் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அது வந்த இடம் எல்லாம் ஆறா தழும்பு மாதிரி கருப்பு தழும்பாக இருக்கக்கூடிய முகத்தோற்றத்தோடையும் நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க. ஸ்கின் ப்ராப்ளம்ஸில் வந்து ஆளாயிடுறாங்க. இன்னும் சில லேடிஸ் அவதிப்படக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்கு அப்படிங்கிற ஒரு மங்கு பிரச்சனைனாலையும் அவதிப்படுறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தே எப்படி சரி பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி நிறைய நம்ம டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய முகத்தோற்றத்தையும் நம்ம பளிச்சுன்னு வச்சுக்கணும் அப்படின்னா மாதிரி சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மஞ்சு, அவர் சேனல் ஹாப்பி டு ஹெல்தி லைஃப். ஓகேங்க, ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு தான் பழமொழியே இருக்கு இல்லையா. நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோதான் நல்ல மனசாக வெள்ள மனசாக இருந்தாலும் நம்மளுடைய முகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் தான் நமக்கு இருக்கும் இல்லையா. ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா மனசும் சரியில்லாமல் போயிடும். அதே மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறிடும். ரொம்ப டல்லாக பேசுவாங்க, சிரிப்பே வராது முகத்தில், அந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய முகத்தோற்றம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு சிம்பிளாக பிம்பிள்ஸ் ப்ராப்ளமோ இல்லை தழும்போ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிரிப்பே மறந்து போயிடும். அடுத்தவங்கள்ட்ட பார்த்து பேசணும், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறதுக்கே அவங்களுக்கு தைரியம் இல்லாமல் போயிடும். இன்னும் சொல்லப்போனால் கொரோனா போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனாலும் மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஏன்னா நானே ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். முகத்தை மறைக்கிறதுக்காக கொரோனா பீரியட் முடிஞ்ச பீரியடையும் மாஸ்க் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் பொல்யூஷனுக்காக போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் முக்கியமான காரணம் என்னோடய ஃபேஸை மற்றவங்க பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது அவ்வளோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி பிம்பிள்ஸ் தழும்பு நிறையா இருந்துச்சு. அப்படியே அந்த தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிம்பிள்ஸில், அந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அதிலிருந்தெல்லாம் என்னோடய ஃபேஸ் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து. மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் இருந்தே நம்ம ஃபேஸு ஸ்கின்னை ரொம்ப அழகாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷனுங்க. ஏன்னா நம்ம வாட்டர் இன்டேக் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதில் நம்ம ஃபேஸை அழகாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம விலைக்கு தான் தண்ணி கேன்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் அப்படிங்கிறது ஒரு கம்மியான காஸ்ட்டு தான் இல்லையா. அதனால ஈஸியாக நம்ம அதை குடிக்க முடியும். அதை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சமாக தீர்வாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு இப்போ ஒரு செடிக்கு எப்படி ஹைட்ரேஷன் தேவைப்படுது இல்லையா, அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹோல் பாடியில் இருக்க ஸ்கின்னை விட இந்த ஃபேஸ் வந்து நம்ம வெளியில் தெரியுது இல்லையா. இப்போ இந்த இடம்லாம் நம்ம உடம்பை மறைச்சிக்கிறோம் ட்ரெஸ் போட்டு ஏதாவது பண்ணி, அப்போ அதுக்கு கொஞ்சம் கவரிங்கில் இருக்குது. ஆனால் ஃபேஸ் நம்ம வந்து வெளியில் தெரியக்கூடியது. அப்போது நிறைய அப்ஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு உடம்புல இருக்க ஹைட்ரேஷனில் எல்லாம் இந்த வழியாக தான் உறிஞ்சி எடுக்கப்படுது. அந்த பிரேக்கில் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி ஃபேஸில் இருக்க ஹைட்ரேஷன் தான் வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது ஹைட்ரேஷன். ஓகே, அது நம்ம ஒவ்வொரு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஹெல்ப் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தரேன். அதுக்கப்புறமா ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வெளிப்புறமாக பூசுறீங்க இல்லையா, நிறைய வந்து இந்த ஸ்கின்னுக்குன்னு மேக்கப் பண்ணுற மாதிரி ஐட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் பாருங்கள், அதில் வந்து அந்த பேராஃபின் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கும் இல்லையா, அதெல்லாம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு கம்மியான அளவில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பற்றி அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். பெஸ்ட்டான ஸ்கின் ப்ராடக்ட் ப்ளஸ் நம்மளுடைய நியூட்ரிஷனில் அவுட்டர் நியூட்ரிஷன் இருக்குது, அதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அது எத்தனை முறை ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். இதை ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, இல்லை வெளியில் வேலைக்கு போகிற லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க தவிர்க்க முடியாது இல்லையா, ஒரு 2 times இல்லை 3 times வாஷ் பண்ணுவோம். வீட்டில் இருக்க லேடிஸ் எத்தனை டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க, எத்தனை டைம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா நிறைய விதமான பவுடர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அந்த இதெல்லாம் ஒவ்வொரு துவாரங்களாக இருக்கும் இல்லையா ஃபேஸில் ஸ்கின்னில், அந்த ஒவ்வொரு துவாரங்களுக்குள்ளேயும் போய் பவுடர் போய் அடிச்சுக்கிறனால கூட அதோட ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து
அந்த சர்க்குலேஷன் வந்து கம்மியாயிடும். அப்போ ஸ்கின்னுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்கும். நமக்கு வெளிப்புறமாக தெரியறது ஒரு தோல் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தோலுக்குள்ளேயும் அத்தனை அடுக்குகள் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள எல்லாமே போய் அந்த பவுடரோட இதெல்லாம் வந்து அடைச்சிக்கும். அப்போ நீங்கள் பேசிக்காக அந்த பவுடர் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதை நமக்கு லாஸ்ட்டில் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் நம்மளுடைய இந்த லாஸ்ட்டில் சொன்ன மெயின் பிரச்சனை, ஏன்னா பிம்பிள்ஸ் ப்ராப்ளத்தை பற்றி கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ லிங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் ப்ராப்ளத்தில் என்னோட ரிசல்ட், அதாவது நான் அந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன் அப்படிங்கிற ரிசல்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ லிங்க் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மெயினாக நம்ம பேச வேண்டியது மங்கு பிரச்சனை இல்லையா. நிறைய லேடிஸ் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு 40 வயசு கடந்துட்டா தான் முன்னாடிலாம் வந்து இந்த மங்கு ப்ராப்ளம் இருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கார இழந்தவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, அவங்க ஃபேஸை பார்த்தாவே அந்த மங்கு லைட்டாக தெரியும். இது என்ன சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னா, இந்த மங்கு பிரச்சனை வந்ததுனால தான் உனக்கு அது சிம்டம்ஸு, உனக்கு இந்த பிரச்சனை குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்ததுக்கான சிம்டம்ஸே இந்த மங்கு வந்தது தான், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை தெரிஞ்சுப்பாங்க, எப்படிலாம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க மக்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு பொண்ணு, 25 வயசு பொண்ணுக்கு கூட அந்த மங்கு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு என்னங்க பிரச்சனை குடும்பத்தில்? என்ன பிரச்சனை அப்படின்னா, இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனசு சம்மந்தமானதை கூட வச்சுக்கலாம் பேசிக்காக இல்லையா. ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை ஏதாவது யாரையாவது இழந்துட்டாங்க அப்படின்னா மனசில் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே ரொம்ப டெப்ரெஷன் ஆகிருப்பாங்க இல்லையா. அந்த டெப்ரெஷனாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இந்த மங்கு பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு பேசிக்காக அந்த பெரியவங்க சொன்னதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு அது கிடைக்கிது. ஆனாலும் நம்மளுடைய ஸ்கின் அந்த ஹைட்ரேஷன் கம்மினாலையும் ப்ளஸ் அந்த டெப்ரெஷனையும் கூடுதலாக வச்சுக்கலாம். ப்ளஸ் தூக்கமின்மை, டெப்ரெஷன் இருந்தாவே தூக்கம் வராது நைட்டில் இல்லையா, அந்த தூக்கமின்மை, இதுக்கு எல்லாம் காரணம் தான் அந்த மங்கு பிரச்சனைக்கு. ஓகே, இந்த மங்கு பிரச்சனை வந்துருச்சு. மங்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த டெப்ரெஷன் இதெல்லாம் இருந்ததுனால மங்கு பிரச்சனை வந்துச்சா, இல்லை மங்கு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுனால அதை நினச்சி டெப்ரெஷன் ஆகி திரும்பி அதிகமாச்சா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் கூட நிறைய லேடிஸ்க்கு இருக்கும். ஏன்னா இது எனக்கே இருந்துச்சு. அந்த பிம்பிள்ஸ் வந்த பின்னாடி அதனால நான் ரொம்ப டெப்ரெஷன் ஆகிட்டேன், ஃபேஸை என்னால் பார்க்கவே முடியாது, எனக்கு செல்ஃபி எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணவே ஐயோ நம்ம மூஞ்சியா அது நம்மளாம் அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரி கவலைப்படுவோம் இல்லையா. அதனால கூட நிறைய பிம்பிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் ஒரு சில லேடிஸ் வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை மங்கு பிரச்சனை சின்னதாக வரும்போது அதை நினச்சி கவலைப்பட்டு பெரிய ப்ராப்ளத்துக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அது படந்துற மாதிரிலாம் இருக்காங்க. ஓகே, இந்த பிரச்சனையை பற்றி தெரியும் எல்லா லேடிஸ்க்கும். இப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கும் ஃபர்ஸ்ட் டிப் வந்து ஹைட்ரேஷன் தான். ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புக்குள்ளே இன்டேக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அது நமக்கு நல்ல நியூட்ரிஷனாக நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா என்னோட ஸ்கின் ரிசல்ட்டுக்கு காரணம் என்னோட பெஸ்ட் நியூட்ரிஷன் இல்லையா, இப்போ வேர்ல்டு நம்பர் 1 நியூட்ரிஷன். ஓகே, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த மங்கு பிரச்சனைக்கும் உள்ளுக்குள்ளேயும் நம்ம சரி பண்ணிக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வர பிரசாதமாக அவுட்டர் நியூட்ரிஷன் நம்மகிட்ட கிடைக்கிது இல்லையா. இதில் 4 விதமான அவுட்டர் நியூட்ரிஷன் கிடைக்கிதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு சும்மா ஒரு 2 பம்ப் எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டோனர், அப்போ அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லையா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக, அது மாதிரி. அதுவும் இதோட ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுவிட்சர்லாந்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு. அப்போ அந்த டோனர் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மைல்டான ஒரு இது இருக்கும் ரொம்ப. அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த டோனர் அப்படிங்கிறதோட விஷயம் நமக்கு ரெண்டாவது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் சீரம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு கூட நம்ம பெஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆயில் மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இது நிறைய எல்லா வகையான ஸ்கின்னுக்குமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மெர்ஜ் ஆகும் மெயினாக. ப்ளஸ் வந்து இதில் அந்த பாதாம் ஆயில், அப்புறமா குங்குமாத்தி ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே வந்து சீரம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம அங்கங்கே 2 ட்ராப் அப்படியே 2 ட்ராப் அப்படியே அந்த இங்க் பில்லர் மாதிரி இருக்கும், அதில் விட்டுட்டு நம்ம அப்படியே இப்படி ரிவர்ஸில் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டில் கூட இது பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின்னில் சுருக்கங்கள்லாம் இருக்கும், அப்புறம் அந்த மங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். நாலாவது, இதெல்லாம் நம்ம காலையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் லாக் பண்ணுற மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் வந்து இந்த மேஜராக இந்த கருவளையம், இந்த மூக்கு கிட்ட இருக்கிற மாதிரி இடங்கள்லாம் கருப்பாக இருக்கும், அப்புறம் மங்கு, இதுக்கெல்லாம் நம்ம மாய்ஸ்சரைசர் அடிக்கடி அந்த இடங்களில் மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, மற்ற இடங்கள் வெள்ளையாக இருக்கும், இந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும் இல்லையா. ஏன்னா மாய்ஸ்சரைசர்னு அந்த இடங்களில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் இதுவும் ஈவனாக மாறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நம்புகிறேன். கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிற விகிதம் வந்து ரொம்பவுமே கம்மியானதாக இருக்கும். எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் இது மெர்ஜ் ஆகும். ப்ளஸ் நிறைய டெஸ்டட்க்கு அப்புறமா தான் இது வந்து
அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த மங்கு பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஜராக இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அலர்ஜி இந்த மாதிரி சம்மந்தமாக அந்த ஃபேஸில் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னும் பளிச்சுனாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இதை ஒரு மூட நம்பிக்கையாக இது கஷ்ட காலம் அப்படி இப்படின்ட்டு இந்த மங்குக்கு பேர் வைக்காமல் இதுவும் ஒரு பிரச்சனை தான், அதுலேருந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு நீங்களும் அப்ளை பண்ணிட்டு நீங்களும் அழகாக மாறிடலாங்க. ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த மங்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இன்னொரு டிப்ஸும் இருக்குது. மெயினாக மங்கு ஏன் வருது அப்படிங்கிறத அறிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றின ஒரு தீர்வும் நான் சொல்லித்தரேன். ஆல் தி பெஸ்ட். பை.